அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாஜக முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டை சார்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு மகாராஷ்டிரா பாஜக நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போ இது நாள் வரைக்கும் இந்திய அளவில் இருக்கிற அனைத்து மாநில பாஜகவிலையும் இருக்கிற உறுப்பினர்கள்லேயே தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக உறுப்பினர்கள் தான் சுயத்தை இழந்து, சுயமரியாதை இழந்து, தன் இன மக்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துதி அதுக்கு முட்டு கொடுத்து ஒரு வெக்கங்கெட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. யாருன்னா தமிழ்நாட்டு பாஜகவில் இருக்கிற உறுப்பினர்கள் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு பாஜக மேலிடம் டெல்லி செய்த எந்த அநீதிகளுக்கும் ஏற்று குரல் கொடுத்ததே இல்லை. ஆனால் மற்ற பாஜக உறுப்பினர் அப்படி கிடையாது. கர்நாடகாவில் இருக்கிற பாஜகக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கிற பாஜக, இல்லை குஜராத், யாராக இருந்தாலும் அந்த இனத்துக்கு, அந்த மக்களுக்கு, அந்த மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா பாஜக தலைமையே சொன்னாலும் அந்த மாநிலத்தில் இருக்கிற தலைமை கண்டிப்பாக எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் இது நாள் வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களில் மழை வெள்ளம் செத்தாலும் சரி, தமிழ் மொழி அழிஞ்சாலும் சரி, இல்லை கீழடி நாகரிகத்தினுடைய தொன்மையை கண்டுபிடிச்சாலும் சரி, எதுக்கு நிதி ஒதுக்கிறது இல்லை சமஸ்கிருத வாரம் கொண்டு வர தெரியும். ஆனால் தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்க தெரியாது. உலகத்திலேயே இருக்கிறது 6 செம்மொழி. அதில் 2 இந்தியாவில் இருக்கிறது சமஸ்கிருதம், தமிழ். சமஸ்கிருதம் மக்களால் பேசக்கூடிய மொழி கிடையாது. ஸோ தமிழ் தான் பேசக்கூடிய மொழி. அப்படி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட 6 செம்மொழிகளில் ஒரு மொழியாக இருக்க தமிழுக்கு இவங்க இது வரைக்கும் 12 ஆண்டில் மோடி தலைமையிலான அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, அதை நம்ம யோசிக்கணும். ஆனால் எந்த ஒரு உரிமையும் தமிழர்களுக்கு வாங்கி கொடுக்காத பாஜக, தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக உறுப்பினர் இவங்கள மாதிரியே மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினச்சாரான்னு தெரில. அங்கே போயிட்டு வழக்கம் போல் இங்கே அடித்து விட்ற மாதிரி அங்கே ஏதோ வாய் விட்டுருக்காரு. வாயை விட்டோடனே அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல் அரசியல் செய்கிறாங்கன்றதை தாண்டி பாஜகவில் இருக்கிற தலைவர்கள், முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, அவருக்கு ஹிந்தி தெரியாமல் சொல்லிட்டாரு, அவருக்கு அர்த்தம் புரியாமல் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இது சொல்லி அவர் நம்ம கட்சிக்கார சொல்லுகளை அடித்து கொடுமை பண்ணுறாங்க பீகாரிகள்னு சொன்னதும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தும் போதெல்லாம் முட்டு தான் கொடுத்துருக்காரு. திருவள்ளூர் சிலையை தூக்கி போயிட்டு ஹரியானாவில் அவமதிப்பு செஞ்சதும் சரி, எது ஒன்றுத்துக்கும் குரல் கொடுக்கல. இது நாள் வரைக்கும் இவங்க இத்தனை ரயில் வண்டி எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒன்றுத்துக்கு தமிழில் ரயில் பேர் வச்சுருக்காங்களா? எதுவுமே வாயில் வராத பேர். அப்போ செம்மொழியாக இருக்கிற ஒரு தமிழுக்கு இதுதான் இவங்க கொடுக்குற அங்கீகாரம், தமிழர்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம். மழை வெள்ளம் செத்தாலும் பார்க்கறதே கிடையாது. குஜராத்